பூதங்களுக்கு வேலை கொடுக்கறாங்க. அவங்க கொடுத்துற 7 பேருப்பா. அது 3 பேர் வேலை பண்ணுவா. என்ன பண்ணுவா 4 பேர்? என்ன வேலை செய்யணும் நடிச்சு போட்டு பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். ஒவ்வொரு பூதத்துக்கு ஒவ்வொரு வேலை கொடுக்கணும். இந்த சப்பான் பூதங்களே ஓடி சாடி வேலை செய்ய முடியாது, கைக்கால் விளங்காது. அதனால நமக்கெல்லாம் சாதம் சமைக்கக்கூடிய வேலையை கொடுப்போம். சாப்பாடு. ஆமா. என்ன சப்பான் பூதம் என்ன பண்ணணும்? எங்க சாப்பாடு சமைக்கலாம். சாப்பாடுனா பருப்பு, சாம்பார், ரசம், மோர், பாயசம் வைக்கணும். சரி சமைக்கலாமா? சரி சமைக்கலாம். இந்த செவட்டு போதும்ல. ஆமா செவட்டு போதும். அவன் கால் கேட்காது. அது இங்க போனா அங்க போகும், அங்க போனா இங்க வரும். அதுக்கு என்ன பண்றது? சாதம் கொண்டு வரக்கூடிய கையை கொடுங்க. செவட்டு போதும். செவட்டு போதும். இந்த காலுல சங்க வச்சு தான் போதும். ஆமா. இப்ப செவட்டு போதும். என்ன பண்ற? எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரா. நான் நேத்தியே சாப்பிட்டாச்சே. நீ சாப்பிட்டியா? ஆமா. அத கேக்குறப்பா. எங்களுக்கு கொண்டு வரீங்க. அண்ணே ஆடி மாசமா இருந்தானே, ஆடி மாசமா இருந்தானே ஏன் முடிச்சு போட முடியலனே? எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரீங்க. என்ன சொன்னீங்க? கேட்கவே இல்லை. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, உரப்பு கூடுதலா சொல்லுங்க. இது காலேஜ் சத்தமா சொல்லுங்க. சத்தமாடா. ஓஹோ, உங்களுக்கு எல்லாம் நான் சாப்பாடு கொண்டு வரணுமா? இந்த காலேஜ் சோடு கொண்டு வரீங்க. இந்த கூட்டு போதும். ஆமா. அந்த கூட்டு போதும் தான் ஞானம் உள்ள போதும். சரிதான். பாட்டு போட சொன்னா கூட்டு போதும் பாடிட்டு இருக்கோம். சரி. நான் பாட்டு கேட்டு வேலை செய்யலாம். அப்படி ஆடி பாடி அந்த முப்பக்காட்டு வேலை சீர்படுத்துறாங்க. இப்படி கானகத்தை சமப்படுத்தினார்கள் அந்த முப்பராதியர்கள். அப்படி அண்ணே கானகம் ஒருவாறு சீர்படுத்தியாச்சு. ஆமா ஆமா. இதுவே அன்னைக்கு நாம் கோட்டை வைக்க வேண்டுமே. ஆனால் எப்படி வைப்பது? கல்லாதி கோட்டை வைத்தால் கோட்டை வைத்தால் கோட்டை வைத்தான் இருளது சூழ்ந்துவிடும். கண்ணா கல்லார் கோட்டை வைத்தார். என்ன கதிரவன் கூடாது. செங்கல்லார் கோட்டை வைத்தால் செங்கல்லா அது கரஞ்சு போயிருமா. முத்தார் கோட்டை வைத்தால் அது நகட்டு போதவன். மண்ணார் கோட்டை வைத்தால் மழை பெய்தா கரஞ்சு போயிடும். முக்களார் கோட்டை வைத்தால் முசுறு பத்தி நுழையும். அப்படியானால் சரி நம்ம எப்படி கோட்டை வைக்கிறது? எனக்கு ஒரு அவா பஞ்சால இருக்குமா? பஞ்சால ஒரு காத்துக்கு நிக்காது. ஏற்கனவே நம்ம கோட்டை பஞ்சால அதாவது எரியும்னு சொல்லியிருக்காங்க. நீ பஞ்சால கோட்டை வைக்கணும்னு சொல்றீங்க. தம்பி என்ன நம்மளால முடியாது. முடியாது. கண்டிப்பா. சரி என்னப்பா? சரி அப்படியா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன். பார்க்கும் பொழுது அவன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது? ஒரு நாள் வசிஷ்டர் தவம் செய்தாரே மலை, அந்த கல்மலை பொந்தி மலையாக காட்சியளிக்கிறது. ஓடோடி சென்றார்கள் அப்ராதியர்கள். பொன்னுமலை தான் பிளந்து பொன்னால் ஒரு கோட்டை வைத்தார். அவன் தங்க மலைபிளந்து தக்கத்தவர் கோட்டை வச்சாங்க. வெள்ளி மலைபிளந்து வெள்ளியார் கோட்டை வைத்தார். வெண்கல மலைபிளந்து வெண்கலத்தவர் கோட்டை வச்சாங்க. ஈயத்தார் மலைபிளந்து ஈய கோட்டை ஒன்று வைத்தார்கள். இருகிற மலைபிளந்து இருகிற கோட்டை வச்சாங்க. ஆமா. கோட்டைக்குள்ள 7 கோட்டை. 7 கோட்டை கூட வைத்து சுற்றி இருமால் ஒரு கோட்டை வைத்தார்கள். ஆமா 7 கோட்டை. ஆமா. முப்பராதி முத்தரவைங்கிற கோட்டை வச்சாங்க. ஆமா. தம்பி என்ன 7 கோட்டை. ஆமா. நாங்க கோட்டை. சொல்லுங்கண்ணே. ஒன்னு செங்கோட்டை. ஒன்னு
புதுக்கோட்டை 2 அரப்புக்கோட்டை 3 வாழைக்கோட்டை 4 ஆலக்கோட்டை 5 திருவண்ணாமலை யாரு திருவண்ணாமலை சரி வட்டக்கோட்டை வட்டக்கோட்டைகள் இது ஏழுக்கோட்டை ஆமா அண்ணே நீங்க சொன்னது 7 ஊரினுடைய பெயர்கள். என்ன சொல்லுங்க ஆமா இந்த அம்மா சொன்னது என்ன சொல்லுங்க சக்கோட்டை சக்கோட் மாங்கோட்டை புளியக்கோட்டை வேப்பக்கோட்டை பின்னக்கோட்டை இது கோட்டை இதெல்லாம் வித்து வகைகள். அது கோட்டை ஆமா அது என்ன கோட்டை தங்க கோட்டை, அடி பொன்னு கோட்டை, ஆமா வெள்ளி கோட்டை, வெள்ளி வெங்கல கோட்டை, வெங்கலம் செம்பு கோட்டை, செம்பு ஈய கோட்டை, ஈயக்கோட்டை இரகத கோட்டை, சுற்றி இரும்பு கோட்டை. இவ்வளவு ஏழு கோட்டை ஆமா கோட்டைக்கு ஏழு கோட்டை கோட்டை இரும்பால் கோட்டை கட்டுறாங்க சரி அப்படி இப்படி கோட்டையெல்லாம் வைத்து முடித்து விட்டு விட்டு இனிமேல் முத்தார் அம்மைக்கு உள் மண்டபம் உள்கோயில் அமைக்கணும். என் தலையருக்கு முத்தரதேவிக்கு ஆடி இந்த நாளிலே இப்படி மண்டபத்தை கட்டுறாங்க உத்திரம் திருநாள் வீரங்க முத்தி மாறி அம்மனுக்கு முத்திராடி மண்டபங்க வைக்க. முத்திராடி மண்டபங்க வைக்க. என்று சொல்லி கையில் கண்டோடி அதிகம் மறந்து அறுத்தாரே. அழுத மறந்து அறுத்தாரே. முத்தி தரவிட்டு தட்டவியில் உடலைக்கு மனைவியும் உடலைக்கு காருவிக்கு காரை பூசி காருவிக்கு காரை பூசி அங்கே அன்னம் பிள்ளை தென்ன பிள்ளையாகவே கேள்வி பிள்ளையும் புய புறாயோரே காலையில் போய் புறாயோரே. இப்படி இந்த முத்தாரம்மை தேவிக்கு ஒரு மண்டபம் ஒரு கோயில் உத்திரத்து திருநாளிலேயே அமைக்கிறார்கள். அந்த மண்டபத்திலே அன்னத்தின் உருக்கள் ஒரு அடிப்பிள்ளை உருக்கள், மானின் உருக்கள் மயிலின் உருக்கள், கொக்கின் உருக்கள் குருவின் உருக்கள். இந்த உருக்களை கல்லால செதுக்கிறாங்க. ஆமா முத்து மாலை மோகன மாலை ரத்த மாலை கட்டி போடப்பட்டது. சரி. அது தருவிகளும் தெளித்தாங்க தெளித்து மகள் கோயில் நட்டாங்க. நட்டு அதாவது இந்த கோவில் திருவிழா புதுமணி புகுவிழா நீரட்டு விழா விழா. இதெல்லாம் மாலை கோயில் நடுவாங்க. ஏன் மாலை கட்டுவாங்க. ஆமா எதுக்கு கட்டுறாங்க கெட்டு அண்ணே கேட்க முடியும் அது ஒரு ஐதீகம் வேணுமா ஆமா அந்த மாலை கட்டுறாங்க. அப்படி இல்ல, ஏய் அலங்கார தோரணத்திற்கு, அப்படி சுபமங்கல கல்யாண விஷயங்களுக்கு ஆமா இதற்காக வெட்டுவாங்க. அப்படிமா ஒரு மாலை நட்டு வைக்கிறோம். அதை சுத்தி எத்தனை கணம் முளைச்சோம் ஒரு 10 கண்ணு முளைக்கும். ஆமா. அந்த 10 கண்ணையும் 20 ஆகும். 20 ஆமா. 20 40 ஆகும். 40 80 ஆகும். 100 200 500 1000. ஆகவே ஆமா. வாழையடி வாழையாக வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஓஹோ. அதுக்கு வாழ்வாத்த கட்டுறது. சரி கட்டுறது கல்யாணத்துக்கு அப்படி ஒருவேளை ரன்னிங்கா இருந்தா அது வாழத்துறை கொண்டு போகணும். சின்ன தூக்கிட்டு போகணும். ஆள்